Hi viewers, welcome to Tech Zone CNC YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜாஸ் போர் எப்படி பண்ண போறோம்ன்றத பார்க்கலாம். ஸ்டார்ட் போருக்கும் போர் பண்ண பிறகும் என்ன கரெக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஜாஸ் போர் பண்ணல 1 மைக்ரான் டயலில் வந்து நம்ம டயல் பண்ண போறோம். இப்போ எவ்வளோ வேறு இருக்குன்னு எனக்கு தெரியாது. வித்தவுட் போரில் இந்த ஜாஸ் போர் அவுட் இருக்கு. தென் இந்த ஜாஸ் போர் பண்ணிட்டு அப்புறம் எவ்வளோ ஆக்யூரஸியில் வருதுன்னு பார்க்கணும். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்பேசர் ஒன்று வைக்கணும் ஜாஸ்க்குள்ள. பிளான் பண்ணிக்கிட்டு தென் உங்களோட பார்ட் இந்த ஓடியை தான் கிளான் பண்ண போகிறோம். டயர் 36 இந்த டயர் 36 எல்லாம் வந்து ஜாஸ்க்குள்ள என்ட்ரி ஆகும். ஒரு 0.1 அலவன்ஸ் இருக்கும் போருக்கான அலவன்ஸ். நெக்ஸ்ட் என்னோட டூல்ஸ் எல்லாமே ஆப்செட் கரண்ட்டில் இருக்கிறதுனால ஜஸ்ட் நான் டூல் கால் பண்ணிவிட்டு ஜாஸ்ட் நான் போர் பண்ணிக்க போகிறேன். இன்கேஸ் நம்ம வந்து டூல் கரண்ட்டில் இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் நம்ம ஸ்கின் கட் கொடுத்துட்டு வர்னியரில் டயாமீட்டர் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டயாக்கு ஏற்ற மாதிரி நம்ம போர் பண்ணிக்கணும். இப்போ கரண்ட்டில் இருக்கிறதுனால நாங்கள் அப்சல்யூட்டில் பார்த்துட்டு இங்கே போர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த கரண்ட்டில் இருக்கிற டூல்ஸ் எப்படி நம்ம கால் பண்ணி இந்த போர் பண்ணுவோன்றது பார்க்கலாம். MDA மேனுவல் டேட்டா இன்புட். நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம். என்னோட டூல் நம்பர் 6 கரண்ட்டில் இருக்கிற ஆப்ஷன் நம்பர். அதுக்கு T06 நெக்ஸ்ட் சைக்கிள் டாட் பண்ணணும். சைக்கிள் ஸ்டாப் கரெக்ட் பொசிஷனில் வந்து நின்றுடுச்சு. அடுத்து RPM G97 700 M3 கிளாக் வைஸ் டைரக்ஷன். அது லெஃப்ட் ஹேண்ட். சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஜாஸ் போர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா இந்த ஓடி வந்து செக் பண்ணிக்கணும். நீங்கள் கிளாப் பண்ண போகிற ஓடி டயாமீட்டர் வந்து கம்பல்சரி செக் பண்ணிக்கணும். 35.98 இருக்குது. பொசிஷனில் போயிட்டு அப்சர்வ்
போர் பண்ணும்போது மோட் செலெக்ஷன்ஸில் போயிட்டு X10 ஹேண்டில் பண்ணுறது வந்து 10 மைக்ரான் ஸ்பீடில் மூவ் பண்ணணும். நீங்கள் 0.1 மூவ் பண்ணிங்கன்னா கம்பல்சரி இன்சர்ட் உடையிற சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் X10 வச்சு 10 மைக்ரான் ஸ்பீடில் மட்டும்தான் நீங்கள் மூவ் பண்ணணும். கம்ப்ளீட் ஆகிடுச்சு. போர் பண்ணுற ப்ரோசஸ் இருக்கும். அடுத்து என்ன பண்ணுவோம்னா, எந்த பார்ட் நம்ம ஓடைக்கு பிளான் பண்ண போகிறோமோ அந்த டயாமீட்டர் போர் பண்ணப்போ கரெக்டாக மேட்ச் ஆகுதான்றது பார்க்கலாம். பர்டிகுலராக ஷூட் ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து உள்ளார இருக்கிற ஸ்பேஷரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். எடுத்து போர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. போர் பண்ணுற ப்ராசஸ் பண்ணது. இப்போ வந்து நம்ம டயல் போட்டு செக் பண்ணுவோம். இப்போ எவ்வளோ ரன் அவுட்டில் இருக்குது. டயல் ஸ்டன் டூல் போஸ்டர் நம்ம போட்டாச்சு. இப்போ ஃபைனலாக வந்து நம்ம டயல் பண்ணி பார்க்க போகிறோம். ஆஃப்டர் போர்க்கும் பிஃபோர் போர்க்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்க்கலாம். பார்த்து நம்ம ஒரே ஒரு லொக்கேஷனில் வச்சு செக் பண்ணக்கூடாது. மினிமம் ஒரு 2-3 ரொட்டேஷன் பண்ணிட்டு தான் நம்ம செக் பண்ணணும். பாருங்கள், ஸ்பேஸர் வச்சு நம்ம போர் பண்ண அப்புறம் வித்தின் 2 மைக்ரான் ஆக்யூரசி. இப்போ நமக்கு O4ல் இருந்த ரன் அவுட்டு 2 மைக்ரானுக்கு குறைஞ்சிருக்கு. இது கம்பல்சரி நம்ம ஸ்பேஷர் வச்சுட்டு தான் போர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, செக் ப்ரெஷர் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா 7 பார்ல வச்சுருக்கேன். நான் 7 பார்ல இருக்கேன் என்னோட செக் ப்ரெஷரு. நம்ம போர் பண்ணும்போது என்ன செக் ப்ரெஷர் வச்சுருக்கோமோ அதுதான் லாஸ்ட் வரைக்கும் அந்த ப்ரொடக்ஷன் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நம்ம வச்சுக்கணும். இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த செக் ப்ரெஷருக்கும் இந்த போர் பண்ண ஒரு ஆப்ரேஷனுக்கும் ஏன்னா நமக்கு
வச்சுருக்கிற செக் ப்ரெஷருக்கும் இந்த போர் பண்ண ப்ரெஷருக்கும் கரெக்டாக அந்த ரன் அவுட் அச்சீவ் ஆகிருக்கும். நீங்கள் இன்கேஸ் செக் ப்ரெஷர் இன்க்ரீஸ் அப்புறம் டிக்ரீஸ் பண்ணுறதுன்னா கொஞ்சம் ரன் அவுட் கிளியர் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஜாஸ் எப்படி போர் பண்ணுறோன்றதை பார்த்தாச்சு. இதுதான் ஜாஸ் போர் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ கம்பல்சரி வித்தவுட் ஸ்பேஷர் வச்சு பண்ணிங்கன்னா ரன் அவுட் கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ண முடியாது. கம்பல்சரி நீங்கள் ஸ்பேஷர் வச்சுட்டு மட்டும்தான் பண்ணணும். இதுதான் ஜாஸ் போர் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹேவ் ஏ நைஸ் டே. தேங்க்யூ டு ஆல். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.